நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுயம் ஆன்லைன் போர்ட்டலில் போயிட்டு எப்படி நம்ம சுயம் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சுயம் எக்ஸாம்னா என்ன, நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த சுயம் போர்ட்டலுக்கு நம்ம போகிறதுக்குன்னா கீழே வந்து இங்கே நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் கொண்டு போகும். இங்கே இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் சொல்லிருக்கு பாருங்க. இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். அது மூலிமா நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே இந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் பிரிண்டட் ஆன் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிருக்கு பாருங்க. இந்த இடத்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் கொண்டு போகும். இந்த பேஜில் உங்களுக்கான இமெயில் ஐடியை டைப் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ள போகும். ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் ஐடி எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சுயம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கு பாருங்க. suam.gov.in அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு போர்ட்டலில் நீங்கள் ஆல்ரெடி போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பிஎட் படிக்கிறவங்கலாம் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் வந்து ஏற்கனவே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கான கோர்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே இந்த போர்ட்டலில் நீங்கள் ஏற்கனவே சூஸ் பண்ண கோர்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற இந்த கேப்சா இருக்கு பாருங்க. இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி ஒன்று வரும். அந்த மெயில் ஐடிக்கு வர ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில்அப் பண்ண டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது வந்து நம்ம எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்றதுக்குள்ளார இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுயம் எக்ஸாமு ஜனவரி செமஸ்டர் 2025 இருக்கு இல்லையா, இதில் வந்து அவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து செக் பண்ணிக்குவோம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2025 21 ஏப்ரல் 2025 வரைக்கும் ஆன்லைனில் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இதே சமயத்தில் நீங்கள் 21ஆம் தேதி ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா 22ஆம் தேதி நைட்டு 11:50 நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டி முடிச்சிடணும். இதில் இப்போ ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபாய் ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸு. நீங்கள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 600 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஒரு கோர்ஸ்க்கான ஃபீஸு. நீங்கள் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ணுற ஒரு கோர்ஸுக்கும் 400 ரூபாய் கட்டணும். அதாவது 2 கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 900 ரூபாய் வரும். 3 கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 1300 ரூபாய் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கரெக்ஷன் இந்த பர்டிகுலர்ஸ். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணதில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா 23 ஏப்ரல் 2025 இருந்து 25 ஏப்ரல் 2025 இந்த 2 நாளைக்குள்ளார நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாமினேஷன் சிட்டி வந்து டு பி அனௌன்ஸ்டு லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்மிட் கார்டு வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லிட்டு லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆனால் கொடுத்துட்டாங்க. 17, 18, 24 அண்ட் 25 இந்த 4 நாட்களில் மே மாதத்தில் வர 17ஆம் தேதி 18ஆம் தேதி அப்புறம் 24, 25 இந்த 4 தேதிகளில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 180 நிமிஷம் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலையில் நடக்கிற ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 12:30 வரைக்கும். மதியத்தில் நடக்கிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். டீட்டெயில் ஆஃப் எக்ஸாம் சென்டர் அண்ட் டேட்டு ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இண்டிகேட்டட் இந்த அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டில் வந்து அதை பற்றின எக்ஸாமினேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் வந்து நீங்கள் எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏதர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் 80% ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியணும். சிக்னேச்சர் வந்து 30 கேபியில் இருக்கணும். 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புல்லட்டின் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு உங்களுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த மெயில் ஐடி வந்து இங்கே கீழே வந்து காமிக்கும். அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்னவோ அந்த ஃபாதர் நேம் இன்ஷியலோட சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. இன்ஷியல் பேக்கில் வர மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய மதர் நேம் அதே மாதிரி இன்ஷியல் பேக் வர மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல எடுத்தோடனே இந்த டேட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டேட் என்னவோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் மேலே கிளிக் பண்ணுங்கள். மந்த் என்ன மந்த்தோ அந்த மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இயர்ஸ் வரும். அதில் என்ன இயரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே வந்து ஜெண்டர் வந்து கேட்கும், மேலா ஃபீமேலான்றதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது மாதிரி ஐடென்டிட்டி டைப்பில் வந்து போனீங்கன்னா இப்போ அதர் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வித் ஃபோட்டோன்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த நம்பரையும் நீங்கள் கீழே என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்லுவோம். இந்த பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு சிம்பிள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும். இது மாதிரி இருந்துட்டு நீங்கள் ஒரு 8 கேரக்டருக்குள்ளார வர மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், அதுவும் அதே மாதிரி நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் பர்த் சிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நேம் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து கடைசியாக கேப்சா கேட்கும். இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கெட் அப்ளிகேஷன் நம்பர் இதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரே கிரியேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் போகும். இப்போ டு யூ விஷ் டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு கேட்கும், எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து போயிடுச்சு. இப்போ இதில் காமிக்குது பாருங்கள், யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் வெரிஃபைடு, யுவர் அப்ளிகேஷன் நம்பர் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் அட்ரஸ், ப்ளீஸ் லாகின் டு த அப்ளிகேஷன் போர்ட்டல் யூசிங் யுவர் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணீங்களோ அதை வச்சு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், மெயில் ஐடிக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். இப்போ என்னுடைய மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சு. இப்போ அந்த நம்பர் நான் உள்ளே என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா வந்து என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ லாகின் கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுத்தோன்னே இது மாதிரி நமக்கு பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து காமிக்கும். அதுக்கு கீழே கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய நேம் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த நேம் வந்து கீழே காமிக்கும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபுல்லாக காமிக்கும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த ஃபாதர் நேமு, அதுக்கப்புறம் மதர் நேம் என்ன கொடுத்தோமோ அது காமிக்கும். அடுத்து நீங்கள் மேல் ஆஃப் ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணியிருப்போம், அது காமிக்கும். இப்போ நேஷனாலிட்டி வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நேஷனாலிட்டி இந்தியன்ன்றதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது டொமிசில்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கேட்டகரி என்ன கேட்டகரி, நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியா இல்லை ஜென்ரல் யூடபிள்யூஎஸ்ஆ, எக்கனாமிக் வீக் செக்ஷனா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதில் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி படி எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் டைப் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த ஆதார் நம்பரையும் இங்கே காமிக்கும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யூஏ பிடபிள்யூடி ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்ற இடத்துல எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த என்ன டிசேபிள்டோ நீங்கள் அந்த டிசேபிள்டெல்லாம் இங்கே சூஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு உடல் ஊனம் இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நோன் கொடுத்துக்கிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா இருக்கும், அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல எடுத்தோடனே உங்களுடைய நேம் வந்து கேட்கும், ப்ரிமிசஸ் நம்பர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய டோர் நம்பர் கரெக்டானு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கொடுக்கறது கரெக்டாக அது அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அந்த ஸ்ட்ரீட் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸ்ட்ரீட் நேம் வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஊர் பேர் என்னவோ அந்த ஊர் பேர் வந்து கரெக்டாக கொடுங்க. ஊர் பேர் கொடுத்துட்டு லொக்காலிட்டி என்ற இடத்துல உங்களுடைய தாலுக்கு என்னவோ அந்த தாலுக்கா வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ட்ரி நமக்கு இந்தியான்றது சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ பின்கோடு என்னவோ அந்த பின்கோடு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பின்கோடு கொடுத்துட்டு கீழே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் சேம் அட்ரஸ் ஒன்றான்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா இந்த சேம் as % அட்ரஸ்ன்றது பார்த்தா செக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு சேம் ஆகிடும். இது கீழே இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டைப் பண்ண வேண்டியது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணணும். மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் வந்து அங்கே டைப் பண்ணுங்கள். இங்கே கொடுக்குற மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த கொடுக்குற மொபைல் நம்பருக்குலாம் ரீசார்ஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரல, வேறு ஏதாவது எரர் ஆகுதுன்னா மறுபடியும் நீங்கள் பேக்கில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணணும்.
மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லுது, கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாமல் விட்டுடலாம். இப்போ மறுபடியும் கீழே வந்து இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிட்டு இந்த ஐ அக்ரின்றதை செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வருது இல்லையா, இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கரெக்டாக கொடுக்கணும். இவர் கரண்ட் ரோல் என்னன்றதை ஸ்டூடெண்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆர்கனைசேஷன் லொக்கேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டில் எந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுடைய ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது எந்த ஸ்டேட்டில் உங்களுடைய யூனிவர்சிட்டி இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டினா பாண்டிச்சேரி, கர்நாடகானா கர்நாடகா, இது மாதிரி கொடுத்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி இருக்குன்னா தமிழ்நாடுன்றதை கொடுங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த சிட்டியில் வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டி, அதாவது உங்களுடைய காலேஜில் கண்ட்ரோலுக்கு வர யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கூட உங்களுடைய காலேஜ் வருது. இப்போ டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. சென்னைன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூனிவர்சிட்டி நேமில் போயிட்டு TEAன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்க. கீழே தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்னு வருது, இது கொடுத்துக்கோங்க. இல்லை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொடுங்க. அதாவது அது டீச்சர் பிஎடுக்கு வந்து இது வராது. ஸோ பிஎடுக்கு வரவங்களுக்கு தான் அது மெயினாக பண்ணுறோம். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்றதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நேம் அண்ட் காலேஜில் போயிட்டு இப்போ உங்களுடைய காலேஜ் நேம் என்னவோ அதை டைப் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த இடத்துல வந்துடும். இப்போ எங்களுக்கு ஆர்காட் லூத்ரன் சர்ச் அப்படின்னு, ஆர்காட் லூத்ரன் சர்ச் காலேஜ் ARCOT டைப் பண்ணோம்னாலே வந்துடுது, ஆர்காட் லூத்ரன் சர்ச் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் படிக்கிற காலேஜுடைய நேம், உதாரணத்துக்கு இப்போ கடலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மில்லேனியம் இருக்குது, MILLEன்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் நியூ மில்லேனியம் காலேஜ்னு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ எனக்கு ஆர்காட் அப்படின்றத சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய காலேஜ் நேம் என்னவோ அஃபிஷியல் காலேஜ் நேம் அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நேம் வந்து காமிக்கும். இப்போ உங்களுடைய ஐடி கார்டில் இருக்கிற ரோல் நம்பரை வந்து அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் நம்பர் ஐடி கார்டில் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கிறாங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்கும். உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் தெரிஞ்சதுன்னா டைப் பண்ணுங்கள். இல்லைனா இஃப் யூ டோன்ட் ஹேவ் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுடைய என்ரோல் நம்பர் இல்லைன்னா ரோல் நம்பரே டைப் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொல்லி காமிக்குது. அதே ரோல் நம்பரே அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை நல்லா. ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அப்பார் ஐடி கேட்கும். அப்பார் ஐடி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஹவு டிட் யூ நவ் அபவுட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும், காலேஜ் மூலியமாக தெரியும். அடுத்தது மோட்டிவேஷன் ஃபார் டூயிங் த கோர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ டொமைன் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ டேக்கிங் திஸ் எக்ஸாம் ஃபார் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் நோன் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேன் வி ஷேர் யுவர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் காலேஜ் ஆர்கனைசேஷன், நோன்றதை கொடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு. கீழே கேன் வி ஷேர் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ், வேலை கொடுக்குறவங்க கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குது, நோன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ தான் உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில் கேட்கும். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு மாதிரியாக கோர்ஸ் வந்து காமிக்குது. சில காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் வந்து கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட் இடத்துல காமிக்கல பாருங்கள். இப்போ அதே மாதிரி உங்களுடைய ஷிஃப்ட் ஏதோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லேர்னிங் டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட்டு என்ன கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக உங்கள் காலேஜில் கொடுக்க சொன்ன கோர்ஸ் உங்களுக்கு காமிக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி காமிக்கலாம் அதை விட்டுடுங்க. அடுத்தது வேறு எதில் போய்ட்டு அது காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். என்ன கோர்ஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதானே இது ஓகே. கரெக்டாக இப்போ நான் வந்து 2 கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 கோர்ஸ் சூஸ் பண்ணோம்னா 500 ரூபாய் கேட்கும். 2 கோர்ஸ் சூஸ் பண்ணோம்னா 900 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுது. 2 கோர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய் ஃபீஸ் வரும். இப்போ நாங்கள் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட் தான் வந்து பெரும்பாலும் சூஸ் பண்ணோம். இப்போ உங்களுடைய கோர்ஸுக்கு வந்து எத்தனை ஷிஃப்ட்டில் வந்து எத்தனை கோர்ஸ் காமிக்குதோ அதை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டே 2 ஷிஃப்ட்டில் எனக்கு ஒரு கோர்ஸும் ஷிஃப்ட் 1ல் டே 2ல் ஷிஃப்ட் 1ல் ஒரு கோர்ஸு, அதான் இங்கே பாருங்கள் டே 2ல் இது ஷிஃப்ட் 1, இது டே 2ல் ஷிஃப்ட் 2 இந்த கோர்ஸு. இப்போ டே 2ல் ஷிஃப்ட் 1ஐயும் டே 4ல் ஷிஃப்ட் 2ஐயும் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி உங்களுக்கு எந்த கோர்ஸ் உங்கள் காலேஜில் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாய்ஸ் ஃபார் எக்ஸாம் சென்டரு. இப்போ தமிழ்நாடுன்னு முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபார் த எக்ஸாம் சிட்டி
செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பக்கத்தில் இப்போ தமிழ்நாடு கடலூர் பக்கத்தில் பாண்டிச்சேரி கொடுத்துக்குறோம். இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு முறையும் தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே கடலூர் விழுப்புரத்தில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரி கடலூர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான 4த்தையுமே சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஐ அக்ரின்றதை டிக் பண்ணிக்கிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ அப்லோடிங் டாக்குமெண்ட் செக்ஷனுக்கு வந்து வந்துடுச்சு. இதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட். கேட்டகரி சர்டிஃபிகேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்டகரி சர்டிஃபிகேட். இப்போ நான் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அடுத்தது சிக்னேச்சர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் மங்களாக வரும், ஏன்னா இதை நாங்கள் வந்து ஓப்பனாக காமிக்க முடியாது ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃபாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே எனக்கு அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் பாருங்கள், இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேட்டா நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் டைப் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து ப்ரீவியூ வந்து காமிக்கும். ப்ரீவியூ வந்து காமிக்கும். அதை கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்கள் காலேஜ் நேமு, இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. 2 பேர் அதான் காமிக்கணும். பேசிக் இப்போ காமிக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணீங்களோ அதுவும் இல்லாமல் காமிக்கும். கீழே காமிக்குது பாருங்கள், அப்ளை கோர்ஸ் டீட்டெயில்னு இருக்குது பாருங்கள், அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. என்ன ஷிஃப்ட்டில் என்ன கோர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொடுத்துருக்கிறது லேர்னிங், டீச்சிங் அண்ட் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடு. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் காலேஜில் கொடுத்தது அதுவும் கரெக்டாக இருக்கா? மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வேஸ்ட் ஆகிடும். அதனால் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு முறை. ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அடுத்தது மொபைல் வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த கேப்சா வந்து டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றது கொடுங்க. இது நார்மல் மெசேஜாக தான் வரும், இது மெயில் ஐடிக்கு போகாது. எனக்கு இப்போ நார்மல் எஸ்எம்எஸ் வந்துடுச்சு. என்ன நம்பரு? இப்போ அதை கொடுத்துட்டு அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து அந்த கீழே இருக்கிற அந்த கேப்சா வந்து டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுங்க. மறுபடியும் ரீசெண்ட்டுக்கு போயிட்டாதீங்க, வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. இப்போ ஓடிபி ஹேஸ் பீன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடுன்னு வந்துடுச்சு. இப்போ கீழே மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கடைசியாக வந்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரைட் சைடில் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர், மதர் நேம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸு, அதுக்கப்புறம் செக்டு கேட்டகரி செக் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிக்கின்னு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஐ அக்ரின்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே கொடுங்க. இப்போ பே நவுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நம்பரு, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேமோட கீழே வந்து பே நவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லி காமிக்கும். இப்போ நான் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இந்த கியூஆர் கோடு இருக்குது பாருங்கள், பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கியூஆர் கோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி. இப்போ இது மாதிரி தான் வரும். இந்த இன்ஃபர்மேஷன் யூ ஆர் அபவுட் டு சப்மிட் இஸ் நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காமிக்குது. இதில் சென்ட் எனிவேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கனாலுமே இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போகாது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஆன்லைனில் போய் ஸ்வயம் என்டிஏன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்வயம் என்டிஏன்னு டைப் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல சுயம் என்டிஏன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் பண்ணோமோ அதே மாதிரி சுயம் ஜனவரி 2025 கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் இருக்குது. அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து மறுபடியும் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு மெயிலுக்கு வந்தது பாருங்கள், அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற கேப்சா மறுபடியும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் ஆகிடுது. இப்போ லாகின் ஆனவுடனே கீழே வந்து டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு காமிக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காமிக்கும். சுயம் ஜனவரி 2025 செமஸ்டர் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அது எல்லாமே காமிக்கும். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் என்ற கேட்டகரி காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, காலேஜ் டீட்டெயிலிங், என்ன காலேஜ் என்ன நேம்லாம் நம்ம கொடுத்தோமோ நம்ம என்ன டீட்டெயில்ஸ் டைப் பண்ணமோ அது எல்லாத்தையும் திரும்ப காமிக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய இந்த சிக்னேச்சரோட இதில் வந்திருக்கும். ஓகே நண்பர்களே, இப்படி தான் நீங்கள் ஆன்லைன் மூலிமா இந்த சுயம்க்கு வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற விதம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.